ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், தற்போது புதுச்சேரியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார் முதல்வர் ரங்கசாமி. கூடுதல் விவரம் என்ன? வேதவள்ளி, 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் நடைபெற்று வரும் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். காலை 9 மணி அளவில் காந்தி திடலுக்கு காரில் வந்த முதலமைச்சர் ரங்கசாமியை தலைமைச் செயலர் மற்றும் காவல் தலைவர் ஆகியோர் மலர் கொத்து கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று வரும் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதையடுத்து காவல்துறையினருடைய அணிவகுப்பு மரியாதையையும் பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி மேடையில் உரையாற்றினார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக தெரிவித்த ரங்கசாமி, புதுச்சேரியில் நேர்மையான வெளிப்படையான ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் அரசின் மீது மக்கள் வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக தொடர்ந்து தான் 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் நாட்டினுடைய விடுதலைக்கு புதுச்சேரியினுடைய விடுதலை போராட்ட வீரர்களுடைய பங்கை நினைவு கூர்ந்த ரங்கசாமி, புதுச்சேரியினுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களை சேர்ந்த ஒவ்வொரு தலைவிகளுக்கும் மாதாந்திர உதவித்தொகை 2500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் புதுச்சேரியில் 65,000க்கும் மேற்பட்ட குடும்ப தலைவிகள் பயனடைந்து வருவதாக தெரிவித்திருந்தார். அதே போன்று புதுச்சேரி மாநிலத்தில் தனி நபருடைய வருமானம் சுமார் 3,06,119 ரூபாய் என தென் மாநிலங்களிலேயே அதிக அளவிற்கு தனிநபர் வருமானம் அதிகம் கொண்ட மாநிலமாக புதுச்சேரி முன்னேறி இருப்பதாகவும் உட்கட்டமைப்பு தொடர்பான திட்டங்களும் செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை 483 கோடி ரூபாய் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்த ரங்கசாமி காவல்துறையினருக்கு பல பதக்கங்கள் மற்றும் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து காவல்துறையினர், ஊர்காவல் படையினர், NCC, NSS, அரசு தனியார் பள்ளி மாணவர்களின் கண்கவர் அணிவகுப்பு நிகழ்ச்சியை பார்வையிட்டு வரும் ரங்கசாமி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழாவிலும் வந்து பங்கேற்றிருக்கிறார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் 2500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். விமான நிலையம், பேருந்து நிலையம், ரயில் நிலையம், வணிக வளாகங்கள், கடற்கரை பகுதிகள், வழிபாட்டு தலங்கள் என மாநிலம் முழுவதும் தீவிர கண்காணிப்பும் சோதனையும் நடைபெற்று வருகிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.